வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5ல் 1ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமா என தீர்மானிக்கவும். இங்க 2 இது இருக்கு. இது ஒரே நேர்கோட்டில் அமையுமா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். இங்க 3 புள்ளிகள் இருக்கா. நமக்கு என்ன தெரியும்? முக்கோணத்தின் பரப்பு தான் கண் தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? முக்கோணத்தின் பரப்பு இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவில் பிரதியிடணும். பிரதியிட்டு சுருக்கும் போது 0 வந்துச்சு அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் அமையும். சரியா? செக் பண்ணுவோமா? பாருங்க. முதல் இது எடுத்து எழுதிட்டு பாருங்க. தரப்பட்ட புள்ளிகள். முதல் புள்ளி ஏ, ரெண்டாவது புள்ளி பி, மூணாவது புள்ளி சின்னு நம்மளா எடுத்துக்கிட்டோம். அப்போ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஃபார்முலா என்ன? முக்கோணத்து பரப்புக்கு 1/2 முதல்ல x1 y1 x2 y2 x3 y3 திரும்ப என்ன வரும்? x1 y1 சதுர அலகுகள். இதான் ஃபார்முலா. மறக்காம அம்புக்குறி போடணும். முதல்ல கீழ் நோக்கிய அம்புக்குறி, அதன் பிறகு மேல் நோக்கிய அம்புக்குறி போட்டோமா? இப்ப பாருங்க, இந்த முதல் புள்ளி தான் நமக்கு x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2, மூணாவது புள்ளி x3 y3. சரியா? ஈக்குவல் டு இப்ப பாருங்க ஃபார்முலா பிரதியிடுமா? 1/2 x1 y1. x1 1/2 இங்க 3. சரியா? x2 y2 -5 6. x3 y3 பாருங்க -8 +8. திரும்ப x1 y1 வரணும். -1/2 3. சரியா? இப்ப சுருக்குமா? சுருக்கும்போது 0 வந்துச்சுன்னா என்ன அமையும்? ஒரு நேர்கோட்டில் அமையும். இப்ப பாருங்க, முதல்ல கீழ் நோக்கி பெருக்க போறோம். மைனஸ் பிளஸ், மைனஸும் பிளஸும் பெருக்கா மைனஸ். எதை பெருக்க போறோம் பாருங்க? 1/2 6 பெருக்கிறோம். கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. 2 2 6. இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ 1 3 3. -1/2 6 பேருனா -3. சரியா? இப்போ இதை இது பண்ணுங்க. பிளஸ் மைனஸ் மைனஸ் 8 40. இப்போ இதை பெருக்குமா? மைனஸும் பிளஸும் பெருனா மைனஸ் 3 24. சரியா? மைனஸ் போட்டுக்கிட்டு இது முதல்ல கீழ் நோக்கி பெருக்கிட்டோம். மைனஸ் போட்டுட்டு மேல் நோக்கி பெருக்கும். இதை பெருங்க. என்ன வரும்? பிளஸ் மைனஸும் பெருனா மைனஸ் 3 15. இதை பெருங்க. பிளஸ் மைனஸும் பெருனா மைனஸ் என்ன வரும் பாருங்க? 6 48. இதை பெருக்குங்க. பிளஸ் மைனஸும் பெருனா மைனஸ் போட்டாச்சு. எதை பெருக்கணும்? 8ஐயும் 1/2 பெருக்க போறோம். இந்த மைனஸ் அங்கே போட்டாச்சு. சரியா? பாருங்க, 2 2 4 2 8. அப்போ ஒரு நாளா 4 தான் இருக்கு. அப்போ 8ஐயும் -1/2 பெருக்க என்ன வருது? -4. சரியா? இது சுருக்கிடுவோமா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 1/2. இந்த இடத்துல பாருங்க, இது எல்லாமே ஒரே குறி. அப்போ ஒரே குறி என்ன செய்வோம்? கூட்டி அந்த குறியை போடணும். அப்போ மைனஸ் தான். கூட்டுங்க. என்ன வரும் பாருங்க? 24ஐயும் 40ஐயும் கூட்டினா 64. 64ஐயும் 3ஐயும் கூட்டினா 67. மைனஸ் இருக்கிறதா -67. இப்போ மைனஸ் ஆஃப். இப்போ உள்ள போமா? இப்போ இதை கூட்ட போறோம். கூட்டுவோமா? இந்த இடத்துல பாருங்க, எல்லாம் ஒரே குறி தான். கூட்டி அதே குறியை போடணும். -4ஐயும் 48ஐயும் கூட்டுங்க 52. 52ஐயும் ஒரு 15 கூட்டினா 67. மைனஸ் தானே, -67. சரியா? ஈக்குவல் டு 1/2 -67 அப்படியே வந்துடும். மைனஸ் மைனஸ் பண்ணா +67. இங்க ஒரு மைனஸ், இங்க பெருக்கும்போது +67 மாறிடும். ஈக்குவல் டு 1/2 -67 +67. 67 கழிச்சா 0. 1/2 0 பெருக்குனா 0. 0 வந்துருச்சு. 0 வந்ததுனால என்ன அமையாது? முக்கோணம் அமையாது. அப்ப எப்படி இருக்கும்? ஒரே நேர்கோட்டில் அமையும். தேர்ஃபோர் இது கீழே எழுதணும். சரியா? கண்டிப்பா எழுதணும். தரப்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும். ஒரே நேர்கோட்டில் அமையும். சரியா? இதுல முதல் இது முடிச்சிட்டோம். இன்னும் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது ஆரம்பிமா? பாருங்க, ரெண்டாவது இது தரப்பட்ட புள்ளிகள் நம்ம வரிசை எடுத்துக்கிட்டோம். ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம். முக்கோணத்தின் பரப்பு தான் கண்டுபிடிக்க போறோம். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஃபார்முலா என்ன? 1/2. ஃபார்முலா திரும்ப திரும்ப எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். x1 y1 x2 y2 x3 y3. திரும்ப என்ன வரணும்? x1 y1 வரணும். சரியா? முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணும். அதுக்கு அடுத்தது மேல் நோக்கி பெருக்கணும். இப்போ பாருங்க, மதிப்புகளை பிரதியிடுவோமா? இந்த முதல் புள்ளி இருக்கு இல்லையா, இது x1 y1, இது x2 y2, இது x3
y3. சரியா? இப்ப பாருங்க ஈக்குவல் டு 1/2. முதல் இது பாருங்க x1 y1. x1ன்றது a, y1ன்றது b plus c. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க x2ன்றது b, y2ன்றது c plus a. அதுக்கு அடுத்து பாருங்க x3ன்றது c, y3ன்றது a plus b. திரும்பியும் x1 y1. x1 a, y1 b plus c. என்ன செஞ்சிட்டோம்? ஃபார்முலால நம்ம பிரதிட்டோம். இப்ப பாருங்க ஈக்குவல் டு 1/2. முதல்ல பெருக்கணும். எதை பெருக்கணும்? கீழ் நோக்கி பெருக்கணும். இது ரெண்டையும் பெருக்குமா? அப்படியே எழுதுங்க a into c plus a. அப்படியே இதை பெருக்குங்க பிளஸ் b into a plus b. இப்போ இதை பெருக்குங்க பிளஸ் c into b plus c. எதை நம்ம பெருக்கிட்டோம்? கீழ் நோக்கி பெருக்கிட்டோம். இப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு மேல் நோக்கி பெருக்கப்போம். இதை பெருக்குங்க b plus c into b நாலும் b into b plus c நாலும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். சரியா? இப்போ பாருங்க c plus a into c நாலும் பிளஸ் c into c plus a நாலும் ரெண்டும் ஒன்று தான். பிளஸ் இப்போ பாருங்க a plus b into a நாலும் a into a plus b நாலும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? இது சுருக்கி பார்க்க போறோம். 0 வந்துச்சுன்னா ஒரே நேர்கோட்டில் அமையும். பாருங்க 1/2. முதல்ல இதை உள்ள பெருக்குவோம். ஏவையும் சியும் பெருக்குன்னா ஏசி, ஏவை பெருக்குன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் இதை உள்ள பெருக்குமா பி ஏவும் பெருக்குனா பிஏன்னு எழுதினாலும் சரி ஏபின்னு எழுதினாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். பியும் பியும் பெருக்குனா பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ சியை உள்ள பெருக்க போகிறோம். சியும் பி பெருக்குனா சிபின்னு எழுதினாலும் சரி பிசின்னு எழுதினாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். சியும் பெருக்குனா சி ஸ்கொயர். இப்போ இங்கே வாங்க மைனஸ் இந்த இடத்துல பியை உள்ள பெருக்க போகிறோம். இது பிராக்கெட். சரியா? பியும் பெருக்குனா பி ஸ்கொயர், பியும் சியும் பெருக்குனா பிசி பிளஸ் பிசி பிளஸ் சியை உள்ள பெருக்குங்க. சியும் பெருக்குனா சி ஸ்கொயர். சிஎம் ஏன் பெருக்குனா சிஏன்னு எழுதினாலும் சரி ஏசின்னு எழுதினாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். நான் ஏசின்னு எழுதிக்கிட்டேன். ஏவை உள்ள பெருக்குங்க. ஏவும் பெருக்குனா ஏ ஸ்கொயர். ஏவையும் பியும் பெருக்குனா ஏபி. அப்போ பிளஸ் ஏபி. சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு 1/2. இந்த முதல் இது பாருங்க நமக்கு எந்த பிரச்சனை அப்படியே வந்துடும். ஏசி பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பிசி பிளஸ் சி ஸ்கொயர் அப்படியே வந்துருச்சா? இப்போ இந்த மைனஸை உள்ள பெருக்க போகிறோம். மைனஸ் உள்ள பெருங்க மைனஸ் பி ஸ்கொயர்னு மாறும். பிளஸ் மைனஸ் பிசின்னு மாறும். மைனஸ் கொண்டு பெருக்கும்போது மைனஸ் சி ஸ்கொயர், மைனஸ் கொண்டு பெருக்கும்போது மைனஸ் ஏசி, மைனஸ் கொண்டு பெருக்கும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர், மைனஸ் கொண்டு பெருக்கும்போது மைனஸ் ஏபி. சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு 1/2 இன்டூ எது கேன்சல் ஆகும் பாருங்க பிளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல், பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல், பிளஸ் ஏபி மைனஸ் ஏபி கேன்சல், பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல், பிளஸ் பிசி மைனஸ் பிசி கேன்சல், பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் கேன்சல். எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கு? 0. இப்போ பாருங்க 1/2 0 பெருக்க என்ன வரும்? 0. 0 வந்ததுனால தரப்பட்ட புள்ளிகள் எதில் அமையும்? ஒரே நேர்கோட்டில் அமையும். கீழே எழுதிடணும். தரப்பட்ட புள்ளிகள் எதில் அமையும்? ஒரே நேர்கோட்டில் அமையும். ஒரே நேர்கோட்டில் அமையும். சரியா? இதை கண்டிப்பா எழுதணும். அமையும். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.